கலைதான் தன் மூச்சு என சுவாசித்து வாழ்ந்த ஒரு நடன ஆசான். இந்திய பாரம்பரிய நடனங்களின் அழகு மாறாமல் ஃபியூஷன் இசையோடும் ஆடலாம் என்று உலகுக்கு எடுத்துக்காட்டிய நடன மேதை திரு ரவிசங்கர். நமது மலேசிய கலைத்துறையில் எத்தனையோ பேர் கால் பதித்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தனது பெயர்களை பதித்து சென்றார்கள். 2011 வந்து நான் ரவினை மீட் பண்ணேன். I shared a lot of things with him. And the ideas, நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு இந்த மாதிரி I do not know which direction to go. So he guided me. He was my mentor. And later he hired me as the creative director of Astana Arts. That's how I began my journey with Ravishankar. ரவிசங்கரை எனக்கு 27 வருஷமாக தெரியும். அவருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்வார். எங்கே அவரால் காசு திரட்ட முடியுமோ திரட்டுவார். அந்த இருக்கிற காசை வச்சு தான் நம்ம வந்து யூபிஎம்மில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். யூபிஎம் டைம்லேருந்து புட்ரா கலா செக்டர்லேருந்து ஸ்லோலி மற்ற கிளப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி லேட்டர் ஆன் அஸ்தானா ஆர்ட்ஸ்னு திறந்தாங்க. 2001 மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM இந்திய நடனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நடன கிளப்பை உருவாக்க நடன ஆசான் ரவிசங்கரை அணுகியது. அவர் புத்ரா கலாஷேஸ்திராவை தொடங்கினார். பிறகு மலாயா பல்கலைக்கழகத்தில் ஸ்வர்ணமலாயா கிளப் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இன் ரசலாவன்யா கிளப் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸையும் துவக்கி வைத்தார். இவர் நடன கலைஞர் மட்டுமல்ல, நடன ஆசிரியர், கலை இயக்குனர், இப்படி நடனக்கலையில் பன்முகங்களை கொண்டிருந்தவர். ஆரம்ப காலத்தில் இவரின் வெளித்தோற்றத்தினால் பல வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டன. தன்னை போலவே வெளியில் உள்ள மற்ற பல திறமை மிக்க கலைஞர்களுக்கும் இப்படி ஒரு தருணம் வரவே கூடாது எனும் எண்ணம் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. அதுதான் அஸ்தானா ஆர்ட்ஸ் எனும் நடன பள்ளியை தொடங்க முதல் காரணமானது. ரவிசங்கர் அந்த மனிதன் வந்து என்ன பண்ணுவார்னா, லைக் ஹோம்லெஸ் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. பஸ் ஸ்டாப்பில் தூங்குவார் நைட்டில். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கும் போது அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு UPM-ல அப்படின்னு தெரியும். ஆனால் எங்களை பார்த்தா அவர் வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்தா அவர் கண்டுக்க மாட்டார், ஒரு வெறுப்பாக பார்ப்பார். அதனால் வந்து இப்படி தான் எங்களுக்கு பழக்கம். ரிலேஷன்ஷிப் என்னென்னா, நான் அவரை பார்த்து முறைப்பேன், அவர் என்னை பார்த்து முறைப்பார். இப்படி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அவர் கூட இருக்கிற ரொம்ப பர்சனலான மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, பூச்சாண்டி அப்படின்ற என்னுடைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அந்த முக்கிய கதாபாத்திரமாக ஏற்று நடித்தவர் வந்து அவர் தான். ரவிக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதோட அவர் லைஃபே கலை தான். எவ்ரி கார்னர் ஆஃப் ஹிம் இஸ் ஒன்லி ஆர்ட்ஸ். அண்ட் அவரோட க்ரோத் நான் பார்த்த வரைக்கும், நான் ஜாயின் பண்ணி அவர் கூட இருந்த வரைக்கும் ட்ரெமெண்டஸ் க்ரோத். ஹோல் மலேசியா ரவிசங்கர்னா யாருன்னு இப்போ வரைக்கும் பேசுகிற ஒரு நபர்னா அவரோட க்ரோத்னால. நமது மலேசிய கலைத்துறையில் எத்தனையோ பேர் கால் பதித்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தனது பெயர்களை பதித்து சென்றார்கள். அதிலும் கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்களை விரல் விட்டு எண்ணலாம். இன் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் அவரை நான் பார்த்தது வந்து ஆஸ்ட்ரோவில் தான். ஆஸ்ட்ரோவில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் வேலையில் அப்படியே கண்ணு கருத்துவார், டென்ஷனாகவே இருப்பாப்ல மனுஷன். எங்களையும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நான் வந்து கலைத்துறையில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு, சில படைப்புகளை வந்து மலேசியாவில் அரங்கேற்றுறதுக்கும் வந்து அவர் ஒரு பாலமாக இருந்திருக்காரு. பீயிங் க்ரியேட்டிவ், எதை கிடைச்சாலும் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிடுவார். ஒரு இலையை எது ரோட்டில் பார்த்தாலும் அதை வந்து காதில் சொருவி அது ஒரு எக்ஸசரிஸ் ஆகிடணும்னு பார்ப்பாரு. கோரியோகிராஃபி கூட ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை வந்து அது எப்படி மேகாவாக பெருசாக காட்டணும்னு. He mentored me. This is how you do things, but do not do your style நீ ஃபாலோ பண்ணாத Anil. Be authentic. He guided me throughout everything. குறைவில்லாத மேடை நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்த வேளையில் பல புதிய தொழில்நுட்பங்களை அதில் அறிமுகப்படுத்தி மேடை நாடகங்களின் தரத்தை உயர்த்தி மக்கள் மனதில் முத்திரை பதித்தார். இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய ஸ்டேஜ் பிளேயாக இருக்கட்டும், இல்லை டான்ஸ் கிளாஸஸ், டான்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லைன்னா அவரு மூலியமாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞர்களாக இருக்காங்க நிறைய பேர். 2019 ஆண்டு மலேசிய கலை உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போன தருணம். ஆம், நடனத்திற்கு புது இலக்கணம் வகுத்த நடன ஆசான் ரவிசங்கரின் மறைவு. He's a man who gave it everything for arts. That's how I see it.
he lived for arts and he died for arts, and arts left him more. ரவி இல்லாத ஒரு எம்டினஸ் இருக்குது. நான் என்ன ஆதங்கப்படுறேன்னா, நிறைய பேர் அவரே நிறைய பேரை வளர்த்துருக்காரு. அவங்களாம் இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் இன்னும் நிறைய செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. How much I miss him now is a lot. There's no words to say because அவர் மாதிரி யாருமே நாங்கள் இதுக்கப்புறம் பார்க்கல. We miss him a lot, all of us a lot, because we couldn't find someone like him after him. ரவிசங்கர் இது வெறும் பெயர் அல்ல. மலேசிய கலை உலகுக்கு கலைத்தாயே நேரில் வந்து கொடுத்த வரம். இன்று நம்முடன் இல்லாவிட்டாலும் இவரின் படைப்புகளும் போதி விட்டு சென்ற கலை பாடங்களும் இவர் செதுக்கிய நடனக்கலை மாணவர்களின் மூலம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது.